வெல்கம் டு ஜியா ட்ரேட் ஹவுஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம நிஃப்டியில் வந்து கண்டிப்பாக வந்து பையிங் சைடில் ஒரு மொமெண்டம் இருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி மொமெண்டம் இருந்தது. பட் ஆனால் எல்லாமே வந்து 2 o'clock மேலே தான் மார்க்கெட் நல்லாவே ரிவர்ஸ் ஆகி பையிங் வந்து திருப்பியும் ரெசிஸ்டன்ட் லெவலில் ரீச் பண்ணிச்சு. ஸோ நேற்று நம்ம கொடுத்த 2 டார்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ என்னென்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்னு சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நேற்று நம்ம கொடுத்த கீ லெவல்ஸை விட நம்மளோட டார்கெட் என்ன 25,500 மேலே போகிறது தான். ஸோ நேற்று நான் கொடுத்த கீ லெவல்ஸை விட வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் அதே லெவல்லே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நேற்று ஒரு ஈவினிங் ஸ்டார் வந்தனால தான் மார்க்கெட் வந்து நல்லா நம்ம ஃபால் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பெரிய ரெட் கேண்டலுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ரெட் கேண்டல் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இந்த மார்க்கெட் செல்லர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்றது. ஸோ எனிவேஸ் இப்போ வந்து நிஃப்டி நேற்று மார்னிங் வந்து கேப் அப் ஓப்பன் பண்ணுச்சு. பட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டை வந்து ரொம்பவே வீக்னஸ் சிக்னல் கொடுத்துருச்சு. சப்போர்ட் லெவல் கூட பார்த்தீங்கன்னா 25,350 வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஆக மொத்தம் வந்து மார்க்கெட் ரிவர்சல் எடுக்க தான் ரொம்பவே ட்ரை பண்ணுச்சு. ஆனால் அது 2 மணிக்கு மேலே தான் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 மணிக்கு மேலே நிறைய பேர் நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எல்டிபியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸோ கேண்டில் ஸ்டிக் படி நம்ம வந்து பார்த்தோன்னா சார்ட்டில் ஹேமர் என்கல்ஃபிங் மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும்போது பையர்ஸா செல்லர் ஸ்ட்ரென்த் எப்படி எவ்வளோ பேர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்காங்கன்றதை அது கிளியராக இண்டிகேட் பண்ணுது. ஸோ எஸ்டர்டே ஹேமர் பேட்டர்ன் சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. அது ஷார்ட் டேர்ம் பையிங் ப்ரெஷர் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான லெவல்ஸ் போகுன்றதையுமே வந்து நான் வீடியோட எண்டில் வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் 3 டார்கெட்ஸும் சப்போர்ட் போச்சுன்னா 3 டார்கெட்ஸும் மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகி கன்சிஸ்டன்சியாக அந்த ஃபார்மில் தான் வந்து 2 நாளாக போயிட்டுருக்கு பாஸ்ட் 2 டேஸாக. இது வீக்கெண்ட்றனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வந்து வீக் கேண்டில் பார்த்தோன்னா கூட உங்களுக்கு நேற்று டே கேண்டிலை விடவே வந்து இன்றைக்கி டே கேண்டில் வந்து ஓப்பனிங் வந்து மேலே தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து அடுத்த லெவல் டார்கெட் தான் அது ரீச் பண்ண போகுது. நான் காட்டுற மாதிரி இப்போ அடுத்த டார்கெட் மேபி நமக்கு இதுவாக இருக்கலாம், 25,520க்கு மேலே போகும்ன்ற மாதிரி என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் எந்த டைமில் ஓப்பன் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுது. உங்களுக்கு வந்து 25,400 உங்களுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி ஒரு பிரேக்கப் கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து சிஇ பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போ வீக் கேண்டில் நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் ஆல்ரெடி நேற்று சொன்ன மாதிரியே தான் இங்கே வந்து டபுள் டாப் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ஹை ரைஸ் வரும்போது ஒரு ஃபால் ஆகும். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து 3 கேண்டில்ஸ் வந்து க்ரீன் ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம 3rd கேண்டிலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் போயிட்டு பிரேக்கப் ஆகலை, 25,500க்கு மேலே பிரேக்கப் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு மார்க்கெட் ரைஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 2 டாப் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம 3rd டாப் இன்றைக்கி ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி அது ஃபார்ம் ஆச்சுன்னா மேபி நமக்கு மார்க்கெட் வந்து ஹையில் போக சான்ஸ் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து 25,420 வந்து பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும் சி சைட் போங்க. ஸோ இன்றைக்கி லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி 3 டார்கெட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே சப்போர்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா 25,320 தான் அது ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நிஃப்டி அனாலிசிஸ் இன்றைக்கோட மார்க்கெட்டுக்கு. ஸோ நீங்கள் என்னோடய அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம் மண்டேயோட ப்ரெடிக்ஷனோட. தேங்க்யூ.